இப்ப நீங்க வீடியோவ பார்த்துட்டு நாங்க ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கோம்னு நெனைப்பீங்க. ஆனா அதாங்க கிடையாது. இது சென்னையில சானிட்டோரியத்துக்கும், குரோம்பேட்டுக்கும் நடுவுல இருக்க ஒரு மலைக்கோயில். போற வழியில எந்த கடையுமே கிடையாது. இந்த ஒரு கடை மட்டும் தான் இருந்துச்சு. சரின்ட்டு உள்ள போயிட்டு ஒரு சாண்ட்விச்சும், டீயும், காஃபியும் லைட்டா சாப்பிட்டு அப்படியே மேல போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. போற வழியில ரோடு சூப்பரா இருந்துச்சு. லொகேஷனும் நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுனா இங்க சூப்பரா எடுக்கலாம். ஃபைனலி லொகேஷனுக்கு வந்துட்டோம். காலையில 6 டூ 10 கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாரி ஈவினிங் 4 டூ 6 வந்து கோயில் ஓப்பன்ல இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க ஈவினிங் வரலான்னு வந்தோம். ஆனா நமக்கு முன்னாடியே இங்க நெறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பச்சைமலை முருகன் கோயில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வழித்தடம் இருக்காது, கயிறு பிடிச்சி தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நம்ம இன்றைக்கி. போகிறதுக்கு முன்னாடி தண்ணிக்கு நான் அங்கேயே வச்சுருந்தாங்க. சரின்ட்டு லைட்டாக தண்ணியாக குடிச்சிட்டு அப்படியே மலையேற கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகலாமா? பாருங்க, ட்ரெக்கிங் போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். மினி ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்கும் அது. நாங்கள் மலையேறப்ப எங்கள் கூட சேர்ந்து 3 யங்ஸ்டர்ஸும் சேர்ந்து மலையேறினாங்க. சரின்னு அவங்கள பார்த்து மோட்டிவேட் ஆகிட்டு அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. கயிறை பிடிச்சி தான் ஏறி வரணும் எல்லாருமே. ஃபுல்லாகவே கல் மண்ணு பாதை தான் மேலே ஏறுறது எல்லாமே. நல்லா ட்ரெக்கிங் வரணும்னு நினைக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் மட்டும் ட்ரிப்பு போகலான்னு நினைக்கிறவங்க, இல்லை கோயில் குளத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, ஜிம் போகணுன்னு நினைக்கிறவங்க கூட வரலாம். டெய்லி காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை ஏறினா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா மேலே வரைக்குமே பாதை இந்த மாதிரி தான் இருக்கும். கயிறு இதெல்லாம் சைடில் கட்டி விட்ருக்காங்க. எடே மூச்சு வாங்குதுடா. எல்லாம் கயிறை பிடிச்சி தான் ஏறணும், இல்லைன்னா ஏறி வந்ததுக்கெல்லாம் மூச்சு வாங்கி கொஞ்சம் ஸ்லிப் ஆகிரும் போல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கோவில் வந்துட்டோம், போயிடலாம் வாங்க. பக்கத்தில் பாப்பா பாத்துரா. அம்மா முருகா கூட்டிகிட்டு போயிடுறேன். அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம். இதுதாங்க கோயில். மேலே ஏறதை பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துலேயே ஏறிடலாம். நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் வேகமாகவே ஏறிடலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி வேர்த்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. பாருங்கள், கீழே கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு, மேலே வந்தால் இவ்வளோ பேர் இருக்காங்க. யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸோட ஒன் டே ட்ரிப்பு, கப்பிள்ஸோடலாம் வரணுன்னா தாராளமாக வரலாம். நம்மளால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் மேலே ஏறி வந்ததில். நாங்கள் மேலே போனப்பயே ஆல்ரெடி பூஜை போயிட்டு இருந்துச்சு. சரி, வெளியே இருக்க சாமியை ஃபஸ்ட்டு கும்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நமக்கு தெரிஞ்ச 3 சுற்றி சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்சம் நேரம் பூஜையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஏங்க கண்ணு நினைஞ்சு பார்த்துருக்கீங்க, கண்ணாடி நினைஞ்சு பார்த்துருக்கீங்க ஒரு வேர்வையில். இங்கேருந்து அப்படியே இறங்கியதுலேருந்து அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். பூஜை முடிஞ்சு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிரசாதத்தோட வந்தாங்க. கீழே இருந்து மேலே வந்த களைப்பில் தண்ணி தேடிட்டு இருந்தோம். தண்ணி தேவையில்ல, முருகனை பார்க்க வந்தால் பாலே கிடைக்குன்னு சொல்லிட்டு பால் கொடுத்தாங்க. போதும், தேங்க்யூ. இந்த பக்கம் பார்த்தா திணை உருண்டை. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரீயாக போய் சாமியை பார்க்கலான்னு பார்த்தா, ஆனால் அங்கே கூட்டம் குறையிற மாதிரியே தெரிலங்க. கூட்டம் கூடிக்கிட்டே தான் இருக்கு. ஆக்சுவலாக ரேண்டமாக வந்து நாங்கள் சாமியை பார்த்துடலாம்னு நினச்சோம், ஆனால் இங்கேயே கூட்டமாக க்யூவில் நிற்கிறாங்க. பிகாஸ் டியூஸ்டே இது. அதோட அப்படியே உங்கள் வரிசையில் நாங்களும் போய் நின்றுட்டோம். அப்புறம் அப்படியே கிட்ட போக ஜென்ஸ் மட்டும் சட்டையெல்லாம் கழட்டிட்டு தான் கிட்ட போகணும்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ட்டு அவங்க ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே சாமியை பார்க்க நகர்ந்துட்டோங்க. மேலேருந்து பார்க்க லொக்கேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஓரமாக நின்றுட்டு இங்கிட்ட மண்ணெல்லாம் நிறைவேட்டு இருந்தாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா இங்கே ஒரு ஜீவன் அவனும் மேலே வந்து சைலண்ட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்படியே அவனை பார்த்துட்டு இருந்தா இங்கிட்டு சாய்பாபா குட்டி கேமியா கொடுத்துட்டு போகிறாரு. என்னடா கேமரா முன்னாடி துடிச்சிட்டு இருக்கானேன்னு பார்க்காதீங்க, இவனும் நம்ம டீம் தான். கோயில் திறக்கிறப்ப வாங்கடா அப்படின்னா கோயில் சாத்துறப்ப வந்திருக்கானுங்க. என்னடா நன்கொடை கொடுத்துருந்தல்லம்மா? ஏன்டா வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். சரி, ஆளுக்கு 50 கொடுத்துரு. சரி, ஓகே. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. மேலே போய் நன்கொடை கொடுத்துட்டாங்க. கோயிலில் வந்து சீரமைக்கிற பணி வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நன்கொடை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களும் உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னன்னே தெரியாம கிட்ட வந்து நின்றுட்டு இப்படி அரோவரான்னு கத்திட்டு இருக்கானுங்க பாருங்களேன். எப்படியோ ஒரு வழியாக அவங்களும் சாமி கும்பிட்டு வந்தாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி அப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கலான்னு வந்தோம். ஒரு ஃபேமிலி எங்களை பார்த்து எக்ஸைட் ஆகி வீடியோவில் வருவோம்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் இங்கேருந்து கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்குறது தான் பெரிய டாஸ்க்கு. ஆமாம். மெதுவா வாடா. ஆமாம், பாட்டு க்ரௌடு செம்ம க்ரௌடு. நீ உண்மையிலே பாட்டுக்கு வேகமாக போயிடாத, செம்ம சரியா? க்ரௌடாக இருந்துச்சு. கை தாங்களா கூட்டு போ. இறங்குறப்பதான் கொஞ்சம் பயமா இருக்கு. உன்னை நீ எல்லாம் கை கொடுத்து என்ன வயசாகுது உனக்கு? தலையிலே தட்டிடுவேன். ஓ ஆஹா, அப்படியே இரு. அமேசான் கார்ட்ல கூட நாங்க நடந்துட்டோம்.
அந்த மாதிரிலாம் இல்லை, அமைதியாவா. கொஞ்சம் பாதையெல்லாம் கரடு முரடாக தான் இருக்குது. பார்த்து இறங்கணும், இறங்குறப்ப மட்டும். அப்பா. உயிரோடு இருக்கேன். வாங்க போகலாம். ஏய் கயிறு இங்கே வாங்குறது. இங்கே பாருங்க, கீழே போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கயிறை பிடிச்சி தான் ஏறிட்டு எல்லாரும் இறங்கிட்டு இருக்காங்க. படி இருந்தா கூட தெரியாது. படி கிடையாது, கட்டணும்னு சொல்லி மேலே நன்கொடை வாங்கிட்டு இருக்காங்க. உங்கள் யாருக்காச்சும் இஷ்டம் இருந்துச்சுன்னா கொடுங்க. ஏண்டா எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வர சொன்னா உங்களுக்கு ஹெல்ப்பாக எங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்கீங்களடா, யாரா நீங்க? என்ன எல்லாம் ஒரு தினமும் கயிறை பிடிச்சி தான் ஏறணும். இங்கே பாருங்க, எல்லா மரத்துலையுமே கயிறு கட்டி ஆஹா. இருக்காங்க. சேஃபாக பார்த்து இறங்கணும். ஏய் டேய் டேய் இங்கே பாரு, ஒரு சப்போர்ட் தான் அது, அப்படியே இழுத்துட்டு போயிடக்கூடாது, புரியுதா? போட்டா ஏற கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு போடுங்கண்ணா. ஏன் கஷ்டமாக இருக்கிறதா போடுறோம். அதையும் போடுங்கண்ணா, அப்பதான் நெக்ஸ்ட் டைம் அதை பார்த்து நான் வரமாட்டேன். நல்ல ஐடியா. போடுறோம், பார்த்துட்டு வர்றவங்க வாங்க. அந்த பாப்பா மாதிரி இதை பார்த்துட்டு வரமாட்டோன்னு சொல்கிறவங்க வராதீங்க. இங்கே வந்தால் கல்யாணம் நடக்குமாம்மா? உண்மையா? பையன் வந்து நானும் நீங்களுமா? என்ன சொல்றீங்க? பையனுக்கா இருக்கும்டா. ஏன்டா பொண்ணு கல்யாணம் நடக்கும்? பொண்ணுக்கு அதான்டா, பையனுக்கா? பையனுக்கு தான். பாத்தியா, என் பையனுக்கு தான். 5 வாரம் வந்துட்டேன், இன்னும் ஒரு 8 வாரம். 6 வாரம் வந்தால் நடக்கும்னு இருக்காங்களா? ஆமாயா, ஓ, நம்பிக்கை தான். பார்த்துக்கங்க, கேட்டுக்கோங்க. 4 வாரம் என்ன ஃப்ரெஷ்ஷாக வச்சு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு மாலை வாங்கி போட்டு வேண்டி போயிருந்தாக்கா ஆ. கல்யாணம் முடிஞ்சாலும் நீங்கள் தம்பதியோட வரணும். ஓ, அப்படியா? யாரு கல்யாணம் ஆகணுமோ அவங்க வரக்கூடாதா? அப்படி இல்லை, அவங்களும் வரலாம், நீங்களும்? அவங்களும் வரலாம், ஓகே. அக்கா தங்கச்சிங்களும் வரலாம், ம், யார் வேணா வரலாம். நண்பர்களும் வரலாமா? வரலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கல்யாணம்? சூப்பர். அவ்வளோ நல்லவனாடா நீ. இவரு கல்யாணம் வந்தாங்க எல்லாம் ஓ, நடக்கும். அப்படியா? ஆமா, கல்யாணம் ஆகுற பக்கம் நீ எத்தனை பேர்? யாரு Guys, கல்யாணம் இவரு ஆகணுமோ கல்யாணம் அவங்க யாரு ஆகுனாங்க, அவங்க எல்லாரும் சட்டையை வந்து நீங்க எடுத்துட்டு வரணும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? யாராவது இங்கிருந்து கீழே பாருங்க, கீழே பார்த்தாலே கொஞ்சம் கிடுகிடுன்னு ஆடுது. தம்பி நீ வந்து ம். தள்ளி விடுற, ஜஸ்ட் சப்போர்ட் பிடிக்கணும் நீ, புரியுதா? நம்ம சாமி கும்பிட வச்சு மறுவாரம் போகும்போது அந்த எலும்பு அங்கே சாமியில போட்டு 2 பாண்டு 2 பாண்டு ஆனா இங்க வரணும்னா யார் வேணாலும் வரலாம். ஆனா யாரு கல்யாணம் ஆகணுமோ அவங்க சட்டையை கொண்டு வரணும். யார் வேணா போகலாம். ஆ, வாங்க, யாராச்சும் வேண்டுதல் இருந்தா கண்டிப்பா வாங்க, இங்க வந்தா நடக்கும் நடக்கும்ன்றாங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் நம்பிக்கை தான். நம்பிக்கை தான். நம்ம தான் யா ஒரு வழியாக நாங்களும் ஒரு 4:30 மணிக்கெலாம் மேலே ஏற ஆரம்பிச்சுட்டு ஒரு 6 மணிக்குள்ளே முடிச்சுட்டு எல்லாமே கீழே இறங்கிட்டோங்க. நான் கூட சரி மலைக்கோயில் இங்கே க்ரௌட்லாம் கம்மியாக தான் இருக்கும்னு பார்த்தேன், சிட்டி விட்டு தள்ளி இருக்குன்ட்டு. ஆனால் இங்கே எல்லாம் செம க்ரௌடாகவும் இருந்துச்சு, நிறையா மக்கள் இருந்தாங்க. ஒரு வழியாக கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. யாராச்சும் வரணும்னா நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இங்கே நிறையா பேர் நிறையா கதையெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாமே உண்மையானு தெரியல, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தாம்பரம் சானிட்டோரியம். ஸோ அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் உள்ளே வந்தீங்கன்னா பச்சைமலை முருகன் டெம்பிள்னு சொல்லிட்டு ஸ்ரீ சக்திவேல் முருகன் இவர். ஸோ எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எப்படி இருக்குன்னு கீழே பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் மேப்ஸோட லிங்க்கை வந்து டேக் பண்ணுறோம். யாராச்சும் வரணும்னு சொன்னீங்கன்னா லிங்க்கு டச் பண்ணிங்கனாலே வந்துடலாம். லாஸ்ட்டாக ஒரு வழியாக முடிச்சிட்டோம். இது மாதிரி நிறைய விளாக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். பாய். பாய்.